ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 ஆச்சுங்க. நல்ல அழகான ஒரு காலை பொழுது. எங்கள் வீட்டு ஜன்னலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மரம் தெரியும். காலையில் எந்திரிச்சியும் நான் அதுதான் பார்ப்பேன். மரம் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம், வேப்ப மரம், ஆலமரம் 3 மரம், முனியப்பிச்சி சாமியும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து என்னென்ன ஒரு ப்ரிப்பேராக செய்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கிறேன். கொள்ளுப்பருப்பு பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் பக்கம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் விட்டு. அப்புறம் சுக்குட்டி கீரை வந்து வெட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சுக்குட்டிக்கீரை தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கீரையை போட்டு அதில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி நம்ம வந்து கீரை வந்து அதில் போட்டு வணக்கிக்கலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்ற தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி கொடுத்துரும். ரொம்ப நேரம் வந்து கீரை வந்து வேக வேண்டிய தேவையில்லை. கீரையிலே வந்து லைட்டாக வந்து உப்பு இருக்கும். அதனால் நம்ம அளவான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு பருப்பு நான் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு பருப்பு தனியாக ரசம் தனியாக வச்சுக்கலாம். பருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி போட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் போயிடும். என்னமோ அம்மா சமைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, ஜாலியாக இருக்காங்கங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து தாளிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டு பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டு பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது கூட சீரகம் கொஞ்சம், குருமிளகு கொஞ்சம், வர மல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா இது வந்து தேங்காய் ஊற்றி நல்லா வணக்கிட்டிங்கன்னா அந்த பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த குளிர்காலத்துலலாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது கூட கருகாப்பில் போட்டு நல்லா வணக்கிட்டு வணக்கி எடுத்துகிட்டு அந்த பருப்பு கூட போட்டு நம்ம கொட்டி உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து அப்படியே வணங்கிட்டு இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால் நம்ம வந்து கீரை வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதனால் அந்த தண்ணி இஞ்சின பிறகு நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பருப்பு கூட வந்து நம்ம அந்த தாளிச்சதை கொட்டி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ரசத்துக்கு வந்து அந்த பருப்பு தண்ணியை எடுத்துகிட்டு அது கூட நான் வந்து வீட்டில் அரைச்ச ரசப்பொடி போட்டிருக்கேன். ரசப்பொடி, உப்பு, பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு வச்சுருக்கேன், தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு வந்து நம்ம உப்பு போட்டுட்டு பருப்பை வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து தாளிச்சிக்கலாங்க. ரசத்துக்கு வந்து அதேமாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கின பின்னாடி நம்ம வந்து இந்த ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியும் அது கூட கொஞ்சம் புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு ஊற்றி வச்சிட்டோம்னா ரசம் வந்து ரெடிங்க. இந்த பருப்பு ரசம் வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நல்லா உடம்பா இருக்கிறவங்க வந்து உடம்பு வந்து இளைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் அடிக்கடி இந்த கொள்ளுப்பருப்பு ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சுக்குட்டி கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பூ வந்து நிறையா போட்டிங்கன்னா வந்து அந்த லைட்டாக கசப்பு இருக்குது, அது வந்து தெரியாது, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குடல் புண்ணு, வாய் புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து அடிக்கடி நம்ம குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பருப்பை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இப்படி பண்ணுனா அரைச்ச மாதிரி காமிக்கிறாங்களா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஷார்ட்ஸில் பண்ணிக்கலாம், நம்ம உண்மையாலுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி காமிச்சேங்க. இப்போ வந்து கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ரசம் வந்து அதே மாதிரி மல்லித்தலை கொஞ்சமாக போட்டு நல்லா எல்லாத்தையும் கரைச்சி புளியை மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா சரி,
அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு, கொள்ளுப்பருப்பு, ரசம், அப்புறம் சுக்குட்டி கீரை பொரியல், அரசாணிக்காய் பொரியல் செஞ்சுட்டேங்க. ஆனால் அது வந்து நான் வீடியோ எடுக்கல. கொள்ளுப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளித்து உள்ளே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது வந்து மதியானம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. அந்த எண்ணெய் இருக்குங்காட்டி. இல்லைன்னா வந்து சீக்கிரம் வந்து வாசம் அடிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை போட்டு எப்போ போல் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் அந்த பருப்புக்குள்ளே போட்டு நீங்கள் கலக்கி வச்சிட்டிங்கன்னா மதியானம் வரைக்கும் அது கெடாமல் இருக்குங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கேன்னு தெரியல. 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சிருந்தேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் பொரியலில் வந்து செஞ்சுட்டேன். ஆனால் அது வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. அதை வந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன். வகை வகையாக செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.